ஹாய் guys, இப்போ ஹெஃபெக்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ஜுனோட மஹியில் ஃபைனல் படம் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ சாரி. நிஜமாகவே வந்து இந்த மினி சீரிஸ் வந்து நான் இன்னும் 2-3 பார்ட் போகலன்னு நினச்சேன். நான் ஏன்னா லாஸ்ட் பார்ட்டுக்கே வியூஸ் நிறைய போகல. நான் யாராவது 2 பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சா பண்ணலை. இட்ஸ் ஓகே. நான் இதோடு இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம தேங் ஒன் ஷாட் இருக்குது. அண்ட் ஒன் ஷாட்டு அந்த எஃப்எஃப்ல நான் போடுவேன் கண்டினியூவாக. ஸோ போதும், நான் பெருசாக தான் எதுவும் சொல்லலை. லாஸ்ட் பார்ட்டில் என்ன முடிச்சுன்றது லைட்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ஜூன் அவங்கள்ட்ட எப்படி ப்ரமோஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஜேம்ஸ்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேம்ஸும் உங்ககிட்ட நம்ஜூன் அப்போ தான், அதாவது உங்கள் மிஸ்டர் ட்ராகன் அவர் அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களா இல்லையான்ற மாதிரி உங்களை கேட்க, நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நான் லவ் பண்ணுறேன், நானும் ஒரு லவ் பண்ணுறேன், எப்படிங்க அக்செப்ட் பண்ணாமல் இருப்பேன்ற மாதிரி நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. ஸோ எப்படி தான் அக்செப்ட் பண்ணிங்க? அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு மறுபடியும் என் வீட்டு மொட்டை மாடி ஏறி வந்தார் நம்ஜுன்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. ஜேம்ஸ் உங்களே பார்க்குறான், நீங்கள் சிரிச்சிங்க, செம்ம அழகாக இருக்கீங்க வாயின் அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து சரி இந்த மாதிரி தலையாடுறீங்க. இப்போ என்னன்னா வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ நம்ஜுனும் நீங்களும் அவங்க வீட்டு மொட்டை மாடி நின்றுட்டுருக்கீங்க. நம்ஜுன் வந்து அம்மா கை பிசைஞ்சிட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கான். இப்போ நீங்கள் நம்ஜுன் அப்படி மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நம்ஜுன் வந்து சாரி அந்த மாதிரி சொன்னேன். என்ன சாரி சொன்னால் போதுமா? என்ன நம்ஜுன் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்ல, இல்லைவா இல்லை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் நீங்கள் சொல்ல வேணாம் நம்ஜுன். எல்லாரும் முன்னாடி நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. என்ன நம்ஜுன் நீங்கள் அவங்க அங்கே இருக்க யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பாட்ட சொன்னால் என் நிலமை என்ன? வைன் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு யோசிக்கிறேன். அங்கே எல்லாருமே ஒரு ஷால் இது பண்ணானே, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்ல. என்ன நம்ஜுன் நீ எனக்கு ஏன் ஜெயோ போய் இல்லாத அக்கறை உங்களுக்கு என் மேலே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஜெயோ உன் ஃப்ரெண்டு, நான் இப்போன்னு சொல்கிறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு வாயன் அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் பாரு வாயன், எனக்கு ஒன்று அந்த ஃபஸ்ட் டே லைக் நீ நான் அடிச்சப்போ அந்த கோவம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச வந்தது, எனக்கு அப்படியே உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வாயன். இவ்வளோ தூரம் உனக்காக பண்ணுறேன், நான் ஒன்று ஆஸ் எ ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பேன், உனக்கு தோணுதான்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலாமனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜுன் அப்படியே அவங்க ஐஸை பார்க்குறான். அவன் ஐஸை பார்க்காம தலை குடிறி, நீ உண்மையாக என் ஐஸை பார்த்து சொல்லு, நீ நான் லவ் பண்ணலை. இத்தனை நாளாக நீயும் என்னை ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்தேன். ஃப்ரெண்டாக மட்டும் தான் மிஸ்டர் நம்ஜூன், மிஸ்டர் ட்ராகன், மிஸ்டர் டிம்பிள் இப்படிலாம் ஃப்ரெண்டுக்கு யாராவது நிக்னேம் வச்சு கூப்பிடாம எனக்கு தெரியல சத்தியமாக. ஃப்ரெண்டுக்குள்ளே கலாய்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுக்கு ஏதாலும் நம்ஜூனா அப்படி, நம்ஜூனா இப்படி, எனக்கு இது பிடிக்கும் நம்ஜூன், நீ என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண, எனக்கு அதிலே வந்து மேபி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்துருந்தேன்னா நான் இப்போ சொல்கிறேன், ஐ ஹோப் ஐ லவ் யூ ஸோ மச் வைன். ஐ ரியலி அண்ட் பிளைண்ட்லி லவ் வித் யூ. நீ சொன்னல நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஒருத்தங்க வரணுன்னு இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க, நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னல அன்றைக்கி அந்த மலையில் நான் நினச்சிட்டு இருக்கும்போது, அதே தான் இப்போ சொல்கிறேன். அந்த பர்சன் நீயாக இருக்கணும், நீ கூட லைஃப் லாங் இருக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் வைன். அந்த உன் என்னோடய செயின் தொலைஞ்சி போச்சுல்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து ஆமான்றமா தலையாடுறீங்க. நம்ஜுன் இப்போ அது பேக்கெட்லேருந்து எடுக்கிறான். ஆக்சுவலி அதை நம்ஜுன் உடச்சிருப்பான்ல, இப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 months நான் தான் வச்சுருக்கேன். எனக்கு இதை உன்ட்டு திருப்பி கொடுக்கவே தோணலை. ஏன்னா இது என்கிட்ட இருக்கும்போது நீ என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்ணுறேன். அது யார்கிட்ட நான் ஃபீல் பண்ணது, அது உங்ககிட்ட மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்கும்ன்றத உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வைன்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறான். எல்லாருமே வந்து நீ வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், நீ தோற பொருளாக உடஞ்சிரும், நீ அன்லக்கி அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்றும் அன்லக்கி கிடையாது. இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன், இது இப்படி தான் இருக்கும், இது நடக்கணும்னு நடந்துச்சு. என்னையே நீ வந்து எனக்கு ஃபீல் பண்ண வச்ச எந்த விஷயமே வந்து நான் வந்து அன்லக்கின்னு நான் இருந்த பர்சனை நீ லக்கியான பர்சன். என்னை நீ என் செல்ஃபை நீ ஃபீல் பண்ண வச்சவன் என்னமா சொல்ல. நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீ உங்கள் அப்பா பற்றி அவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு லைக் இப்போல்லாம் ஒரு ஃபாதர் இருப்பாங்களா, அப்போ நான் உனக்கு ஒரு ஃபாதராக இருக்கணும்னு நினச்சேன். நான் ஒன்று வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஹஸ்பண்டா, ஒரு லவ்வரா, ஒரு பிரதரா, இந்த வேர்ல்டில் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது எல்லாமே நான் உனக்கு மட்டும் இருக்கணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே இப்படி நான் உன்னை எப்படிலாம் பார்த்தேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருந்தால் நான் எப்படி பார்த்துப்பேனோ அந்த மாதிரி தான் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், இப்பயும் பார்த்துட்ருக்கேன். நீ அப்படி ஒரு குழந்தடி அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து உண்மை கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா
லைக் நம்ஜுன் உங்ககிட்ட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே இப்போ தான் தெரியுது. உனக்கு நான் இவ்வளோ சொல்லியும் உனக்கு என்னை பற்றி எல்லாரை விட உனக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. எனக்கு இதுக்கு மேலே தெரியல. எனக்கு அந்த ப்ரப்போசல்லாம் சத்தியமாக தெரியாது. என்னமா சொல்ல, நீங்கள் வந்து நம்ஜுன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ஜுனும் என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து பேக் ஹக் பண்ண தோணலை. நீங்கள் வந்து ஐ லவ் யூ நம்ஜுனா அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான். அப்படியே நம்ஜுனுக்கு ரொம்ப பிளாங்க் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு ஃப்ரெண்டை வந்து லவ்வராக பார்க்குறது தப்புன்னு நினைக்கிற ஆள் நான். நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு எப்படா உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு அது லவ்வானே தெரியல. ஆனால் நீ சொன்ன மாதிரி எனக்கு உங்ககிட்ட கம்ஃபர்ட் வேறு யார்ட்டையும் கிடச்சதில்ல. நான் லைஃப் லாங் அது வேணும்னு எனக்கு தோணும். நான் ஜெயோப்பிட்ட நிறைய நாள் உன்னை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கேன். ஜெயோப் என்கிட்ட கேட்பான், என்ன உனக்கு நம்ஜுனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நான் இல்லை அப்படின்வேன். என்னையே அறியாமல் என்னோடய ஞாபகங்கள் நீ மட்டும் தான் இருக்க நம்ஜுனா, அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜுனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். இப்போது ஜேம்ஸ் வந்து பா இப்போ நம்ஜுன் உங்ககிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காருல அந்த மாதிரி சொல்ல, ஆமான்ற மாதிரி அவங்க ஐஸில் டீயர்ஸ்லாம் துடைக்கிறீங்க. ஸோ அப்போது இப்போ வந்து ஜேம்ஸும் அப்போ எப்படி உங்கள் அப்பா இப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருல, அப்போது அந்த மாதிரி சொல்ல, ஆமாம் ரொம்ப 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 ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து அப்படியே நம்ம என்ன நடந்துன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா வந்து நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அப்பா நம்பரு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. பக்கத்தில் இப்போது ஷா இருக்கா, மச்சான் மச்சான் ஷா இங்கே பாரு அந்த மாதிரி சொல்ல, என்னாச்சு என்ன ஏன் பயப்படுற அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து அங்கே உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் போய்ட்டுருக்கு. வயன் ஷெடாப் எதுன்னு பேசிக்கிட்டே இருக்க, வெளியே போகணுமா சொல்ல. சார் அப்பா கால் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே ஜெயோப்பு ஷாருன்னு ஷா அப்படியே 3 பேரும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் உங்கள் அப்பா அவங்க எதிரும் உங்களுக்கு காலே பண்ண மாட்டார். அந்த மனுஷன் உங்களுக்கு கால் பண்ணுறது இப்போது அந்த சாரும் பேரண்ட் கால் பண்ணுறாங்கன்னு வெளியே போய் பேசு போ அந்த மாதிரி சொல்ல. வெளியே போயிட்டீங்க. இப்போது கையெல்லாம் நடுங்குதுன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு காலே பண்ண மாட்டார். இந்த மாதிரி படப்படப்பாக இருக்குது. இப்போ வந்து ஷாருன்னு ஜெயோப் வந்து அவங்களும் கேட்டு வெளியே வராங்க ஒரு எமர்ஜென்சின்ட்டு. இப்போது நீங்கள் ஜெயோப்கிட்ட ஓப்பா என்னடா இந்த மனுஷனுக்கு கால்லாம் கால்லாம் பண்ணுறான், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சுல. ஷாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லி வாங்க ஸ்பீக்கரில் போடுறா. நீங்கள் ஜெயோ போகிற மாதிரி கையை வந்து பிடிச்சிருக்கு. ஏன் தெரியலன்னா படபடப்பாக இருக்குது, என்னடா அதுன்னு தெரியாமல். இப்போ அவரும் ஹலோ அப்படின்றாரு. அங்கிள் சொல்லுங்கள் என்னாச்சு அந்த மாதிரி சொல்ல. வயனுங்க அந்த மாதிரி கேட்க, ஏன் அங்கிள் என்னாச்சு, அவள் மொபைல் நான் தான் வச்சுருக்கேன், மொபைல் அவளுக்கு தானே வாங்கி கொடுத்தேன், நீயமாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்ல. என்னாச்சு அங்கிள் எனி ப்ராப்ளமா அந்த மாதிரி சொல்ல. அவளை பெத்தனே அதே பெரிய ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஜெயோப் கையை கிரிப்பாக பிடிக்கிறீங்க. ஜெயோப் வந்து அவங்க ஷோல்டர் தட்டி கொடுக்குறாரு. சரி ஒன்றும் இல்லை ஏன் அங்கிள்னா வித்தின் 15 minutes எனக்கு என்ன பண்ணுவேன் தெரியாது, வயனே வீட்டில் இருக்கணும் அவள்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. என்னன்னே தெரியல, ஷாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஷார்ன் வந்து ஒன்றும் இருக்காது இரு என்ன சொல்ல. நீங்கள் வந்து ஜெயோப் என்னடா பயமாக இருக்குதுன்னு சொல்ல. ஜெயோப்போ சரி வா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பர்மிஷன் லெட்டர்லாம் எழுதியாச்சு. நம்ஜுன்ட்ட சொல்லலை. நீங்கள் வந்து சொல்லுங்க அவன் நம்ஜுன்ட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. ஜியோக்கு வந்து இரு நான் வரல, நான் பேசிட்டு நம்பிச்சிட்டு நான் சொல்லிக்கிறேன்மா சொல்லி உங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி உங்கள் வீடு வந்து உங்கள் பாட்டி உங்கள் தங்கச்சிலாம் அழுது நின்றுட்டுருக்குறா. மோமோ உங்களுக்கு புரியவே இல்லை என்ன அப்படின்ட்டு. ஜியோப்புக்கும் ஒன்றும் புரியல. இப்போது வந்தோடனே உங்கள் பாட்டி உங்களை செம்மையாக அடிக்கிறாங்க. ஜியோப் வந்து நகருங்க ஃபஸ்ட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் வயன் அடிக்கிறீங்கன்னு. டேய் நீ இது எங்கள் குடும்ப விஷயம், நீ தலையிடாத அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து உங்கள் பாட்டி வந்து உனக்கு காலேஜ் கிளம்புனா அவன் கூட ஊர் மெஞ்சிட்ருக்கியான்றாங்க. நீங்கள் வந்து பாட்டி நான் சொல்கிறேன் என்ன ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னா, உங்கள் அப்பா வந்து நல்லா உன்னை பெற்றதுக்கு நல்லா மானத்தை வாங்கிட்டேன், உன்னை எனக்கு அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு அவன் எங்கள் அண்ணன் காமிக்காதுங்க கூட்டுப்பாங்க உள்ளன்மா சொல்ல. ஜியோக்கு வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிறான். எதுக்கு அங்கிள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் நல்ல பையனா, இங்கே பாரு இது ஏன் குடும்ப விஷயம், அவன் என் பொண்ணு, நீ இதை தலையிடாதுன்ற மாதிரி சொல்லி ஜியோப்பை வந்து வெளியே தள்ளிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வீட்டுக்குள்ளே போனால் அவங்க பாட்டியா அவங்க கத்துறாங்க சமயம். நீ ஊர் மீது இவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு எல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு காலேஜ் கிளம்புனா இதுக்கு தான் போறியா அப்படி இப்படின்ற மாதிரி லைக் அவங்க ரொம்ப திட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து புரியுது தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படின்னு தெரியல. மோமோவும் அடிச்சிருக்காங்க, நீயும் உன் ஸ்கூலுக்கெல்லாம் போவேணான்ட்டு. மோமோ அந்த அக்கா அந்த அவங்க காலேஜில் ஒரு அங்கிள் இருக்காராமே, அவர் தான் அப்பாட போடிட்டுருக்காரு. அவர் என்னை வந்து கேட்டார், எனக்கு தெரியாதுன்னு என்னையும் அடிச்சிட்டாங்க அவன்ற மாதிரி அவ்வளோ அழுகுறா. நீங்கள் வந்து சாரி மோமோ ஐம் ரியலி சாரி என்னால் தானே அப்படின்னா இதாகிடுச்சு. அப்படியே தான் வந்து அந்த இது போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ஜுனும் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான்.
நம்ஜன் வந்து உங்கள் வீட்டு கேட் வரையுமா அவள் ஜங்கு சொல்லிப்பான், இல்லை வேணாம் இப்போதைக்கு வேணாம், ஏன்னா எதாவது பிரச்சனை தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு வேணாம் நம்ஜுனான்னு சொல்லி நம்ஜன் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோனும் கிடையாது, சாப்பாடும் எதுவுமே கிடையாது, அவங்கள அப்படி இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேம்ஸும் அப்படியான்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஜேம்ஸ் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நம்ம லைஃப்பில் அவ்வளோ டார்க்காக அந்த லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் வராங்க, அவங்க தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். இந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இவங்க எனக்கு அந்த லவ் கொடுத்துருந்தா நான் இன்னொருத்தர லவ் தேடி போயிருக்க மாட்டேன்லன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேம்ஸ்க்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, கரெக்டு தான்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்போ ஒன்று ஜேம்ஸ் இப்போ சரி நம்ஜன் வந்தாரா அந்த மாதிரி கேட்க, வந்தான் எனக்காக வந்தான்ற மாதிரி நீங்கள் வந்து கண்ணில் டிஎஸ்லேருந்து அடிச்சுட்டே சொல்கிறீங்க. இப்போ அங்கே அப்படியே பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜனும் ஏன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறேன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் பாருங்கள் தம்பி, என் பொண்ணு தெரியாதரமாக உங்களை லவ் பண்ணிட்டா, நானே ஒத்துக்கிறேன், என் ஃபேமிலிக்கே செட் ஆகாது, தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்புங்க அந்த மாதிரி சொல்ல நம்ஜன் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் அங்கிள், எனக்கு தெரியும் உங்கள் கேரக்டர் பற்றி தெரியும், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி தெரியும், எனக்கு என்னோட அம்மா பற்றி நல்லா தெரியும். அந்த மாதிரி அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து அவனை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ டேவும் அங்கிள் நம்ஜன் உண்மையில சொல்லணுன்னா வந்து உங்களை விட ஓப்பனாக சொல்லணுன்னா உங்கள் இந்த உலகத்தில் யாருமே உயனை நல்லா பார்த்துக்க முடியாது நம்ஜனை தவிர நம்ம சொல்ல. நீங்களாம் பேசாதீங்கப்பா தயவு செஞ்சு, படிக்கிற வயசில் உங்களெல்லாம் நம்பி தானே காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, படித்து நல்லா வேலைக்கு போவீங்க, இந்த மாதிரி லவ் பண்ணி திரும்பிங்க தான் உங்களாம் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க நண்பர் உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ நம்ஜனும் அங்கிள் லவ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ தப்பு இல்லை, நீங்கள் என்றைக்காவது அவளை பொண்ணாக பார்த்துருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசாதீங்க, எனக்கு நிஜமே உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்றான். இப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு சுருக்குந்து கோவம். இப்போ வந்து நம்ஜனும் அவளை என்றைக்குமே நீங்கள் வந்து பொண்ணாகவும் பார்த்ததில்ல, அவளை வந்து ஒரு இந்த வீட்டில் எதுக்கு நீங்கள் நான் வச்சுருக்கீங்க கூட நீங்கள் தெரியும், எல்லாமே உங்கள் டிசிஷன் தானே அங்கே இந்த வீட்டில், அவள் காலேஜ் சேர்றதா இருக்கட்டும் போகிற ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அவள் லைஃப்பில் என்ன சூஸ் பண்ணியிருக்கா, இதுக்கும் நீங்கள் விட மாட்டிங்கன்னா அப்போ அவளுக்கு நீங்கள் லைக் அவள் ஒன்றும் டாய் கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணால் அவள் ஒரு ஹியூமன் பீயிங், அவளுக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்குது. இப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு வாய முடுறீங்களா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இதுக்கு மேலே எதாவது பேசுனீங்கன்னா உங்களை போலீஸ் கூப்பிட வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நம்ஜன் வந்து இங்கே பாருங்கள் அங்கிள், ஷீஸ் மேஜர், நானும் மேஜர், ஏன்னா அவளை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணனா சட்டப்படி எங்கள் 2 பேரும் நாங்கள் மேஜர், உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுமா நம்ம வந்து கை காமிச்சு பேசுகிறான். அப்படியா, அவள் வராளப்பா, அவள் வந்தால் நீ கூப்பிட்டு போப்பா அந்த மாதிரி சொல்ல. இப்போ நம்ஜன் வந்து உங்கள் கை பிடிக்கிறான், நீங்கள் வந்து இல்லை நம்ஜன் நான் வேண்டான்ற மாதிரி கையெடுத்து விடுறீங்க. ஜங்குக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்கு. இப்போ நம்ஜன் பொண்டாட்டி என்னாச்சுமா அந்த மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து நம்ஜனை வந்து கண்ணே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள் நம்ஜன், எனக்கு என் அப்பா தான் முக்கியம், என் ஃபேமிலி தான் முக்கியம், என்னை விட உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க, நீங்கள் அங்கே பார்த்துட்டு போங்க, எனக்கு நீங்கள் வேண்டாம் நம்ஜுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி டேக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ நம்ஜன் உங்கள் அப்பா உன்னை மிரட்டியிருக்கான்னு நல்லா தெரியுது, நான் இருக்கேன்டின்ற மாதிரி உங்கள் கை கிருப்பாக பிடிக்கிறான். நம்ஜன் வலிக்குது அந்த மாதிரி சொல்ல லூஸாக பிடிக்கிறான். இப்போ நம்ஜன் வந்து நீ ஐஸை பார்த்து சொல்லு அந்த மாதிரி சொல்ல கண்ணு டிஎஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ஜன் வந்து உங்கள் அப்பா ஏதோ ஒன்று நல்லா பிளாக்மெயில் பண்ணுறான்னா தெரியுதுன்னா இப்போ உங்கள் அப்பா வந்து நம்ஜன் ஷோட்டை பிடிச்சி தர இழுத்துட்டு போகிறாரு. அப்போ தான் வேணான்ட்டால வெளியே போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேவும் அடிக்க போகிறான். நம்ஜன் வந்து இல்லை வேண்டாம் வா வெளியே வா அந்த மாதிரி சொல்ல நம்ஜனை வெளியே தள்ளிடுறாங்க. நம்ஜனுக்கு அவனுக்கும் ஒரு மாதிரி ப்ரோக்கனான மாதிரி இருக்குது. இப்போது ஜேம்ஸ் வந்து என்னங்க உங்கள் அப்பாவே உங்களை போக சொல்லிட்டாரு, அப்புறம் ஏங்க எனக்கு புரியல, இவ்வளோ லவ் பண்ணுறீங்க 2 பேரும். இப்போ ஜேம்ஸும் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துடுங்க. ஸோ நம்ஜுனை நான் வேணான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இவ்வளோ நடந்தோம் அந்த மாதிரி சொல்ல சத்தியமாக இல்லை அது மாதிரி சொல்ல. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அன்றைக்கி என்ன ஆச்சுன்றது என்னன்னா வந்து இந்த நம்ஜன் வரத்துக்கு உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவான்னா மோமோ நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் சரிங்க இல்லைப்பா எனக்கு நம்ஜனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்ல உன் தங்கச்சி மோமோ இருக்கால அந்த மாதிரி அவர் வந்து காமிக்கிறாரு. இவள் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறியா இல்லையான்ற மாதிரி கேட்க மோமோவும் பார்க்குறா. இப்போ வந்து நீங்கள் வந்துப்பா என்னப்பா நீங்கள் அந்த மாதிரி சொல்ல தயவு செஞ்சு நான் அப்படி கூப்பிட்டாத வேண்டாம், நீ என் பேருக்கு எடுத்த வரையும் போதும், அந்த நம்ஜன் மட்டும் இங்கே வந்து ஏதாவது பேசட்டுமே, நீ உன் தங்கச்சி உயிரோட பார்க்க மாட்ட நம்ம சொல்லு. இப்போ திடீர்னு மோமோ வாமிட் பண்ணுறோம், பிளட்டாக வாமிட் பண்ணுறா. நீங்கள் வந்து என்னாச்சு மோமோ அந்த மாதிரி கேட்க இப்போ வந்து அவங்க அப்பா வந்துடுறாரு.
உன் தங்கச்சி சாப்பிட்றதுல வந்து பாய்சன் கலந்துட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ ஷாக்காக இருக்குது உங்களுக்கும் மோமோக்கும். என்னடா இது, இவர் நம்ம அப்பா தானன்ற அளவு பார்க்குறீங்க 2 பேரும். இது சொல்ல, அப்பா என்னப்பா நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்படி இல்லாமல் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்ல, என் பேர் நீ கெடுத்த வரையும் போதும், இதுக்கு மேலே இவளும் வந்து இது பண்ணுறக்கூடாது. அந்த நம்ஜுன்னும் இல்லை, அவன் எதாவது பண்ணி உன்னை வந்து இங்கேருந்து கூட்டு போகணும்னு நினச்சானா நீ சொல்லணும், எனக்கு நீ வேண்டாம், நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல. மோமோ அழுகுற உட்காந்து இவன் மாதிரி அவள் வாமிட் பண்ணாலும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து இது க்யூர் மெடிசன் என்கிட்ட தான் இருக்குது. அவனை நீ வெளியே நீயா அமுச்சிட்டனா உன் தங்கச்சி உனக்கு இல்லைன்னு வை, உனக்கு உன் தங்கச்சியும் கிடையாது, இந்த ஃபேமிலி யாருமே உனக்கு கிடையாது அந்த மாதிரி சொல்ல. அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், கூட பிறந்த தங்கச்சியா நம்ஜுன் எனக்கு ஆனால் ஹோப் இருந்தது எனக்காக என் நம்ஜுன் நான் வருவான்னு இப்போ வரையும் எனக்கு தோணிகிட்டு இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேம்ஸ் வந்து உங்கள் அப்பா என்ன இவ்வளோ சீப்பானாலா அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் தலை குடிஞ்சிக்கிறீங்க. இப்படி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்க இதோ மாப்பிள்ளையும் பொண்ணுங்க தான் இருக்காங்கன்ற மாதிரி உங்கள் அப்பாவை சொல்கிறாரு. ஜேம்ஸ்க்கு உங்கள் அப்பா பார்த்துன்னு அவ்வளோ ஒரு கோவம். நீங்கள் வந்து உங்கள் டிஎஸ்லாம் தொடச்சிட்டு ஏந்துக்கிறீங்க. இப்போ வந்து ஜேம்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க நடக்கணும்னு என்னவோ அப்படி தான் இருக்கும், நீங்கள் தேவையில்லாமலாம் பேசிக்கிறது சொல்ல. இப்போ ஜேம்ஸும் இந்த கல்யாணம் நடக்காது, உங்களுக்கும் நம்ஜுனும் தான் மேரேஜ் நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போது ஜேம்ஸ் வந்து அப்படியே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு போகிறான் தனியாக. ரொம்ப நேரம் பேசுகிறான். உங்கள் அப்பாவும் அவன்கிட்ட என்ன சொல்ல அந்த மாதிரி சொல்ல, நான் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க. சர்ச்சுக்கிட்ட வாசலில் போய் நின்றுருக்கீங்க. மோமோ உட்காந்துருக்கா. அவள் ஒரு மாதிரி டிஎஸ்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்டி இப்படி உட்காந்துருக்கு அந்த மாதிரி சொல்ல. இல்லை, எனக்கு என்னமோ மிஸ்டர் டிம்பிள் வருவாருன்னு தோணுது, அது மட்டும் இல்லை எனக்கு இங்கே யாருமே பிடிக்கல, என்னால் தானே இந்த அண்ணாவை இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து டிஎஸ்லாம் தொடச்சிட்டு நீ என்ன நினச்சாலும் நம்ம என் ஹெட்டில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், நீ எதுவும் இது பண்ணிக்காதுன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ ப்ரோக்கனாக இருக்குது. நீங்கள் பண்ணிட்டுருக்கு. இப்போ ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப ஏதோ பேசுகிறாங்க. இப்போது ஜேம்ஸ் என்ன பண்ணுறான், முன்னாடி போகிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் ஃபேஸ் சுத்தமாக ஸ்மைலே இல்லை. இப்போது அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு, அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. ஜேம்ஸ் வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். ஜேம்ஸ் வந்து ஃபாதர்கிட்ட ஏதோ பேச. இப்போ வந்து ஜேம்ஸ் அப்படிங்க ஓரமாக போகிறான். அவங்க அப்பாவும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க. இப்போ நீங்கள் வந்து ஃபாதர் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து அப்படி ஏதோ ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபாதர் டைம் போயிட்டே இருக்கேங்க. ஜேம்ஸ் இந்த மாதிரி கேட்க ஜேம்ஸும் வரான், ஒரு ஸ்மைலோடு வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஜேம்ஸோட ஃபாதரும் உங்களோட அப்பாவும் இது பேசுகிறாங்க. உங்கள் அப்பா ரொம்ப டென்ஷனாகவே பேசுகிறாரு. இப்போ வந்து ஃபாதர் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க உங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணலான்றாரு. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரியே ஜேம்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஜேம்ஸுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நின்றுட்டுருக்கான். இப்போ வந்து ஃபாதர் வந்து கேட்குறாரு, ஜேம்ஸ் உனக்கு வயனை மேரேஜ் பண்ண ஓகேவான்ற மாதிரி கேட்க ஜேம்ஸ் ரொம்ப யோசிக்கிறான். இப்போ பக்கத்தில் அவங்க அம்மா வந்துட்டு ஓகே சொல்லுடான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுது, நம்ம வீடு மாதிரி தான் அவனுக்கும் அப்படின்னு. ஜேம்ஸும் எனக்கு சம்மதம் ஃபாதர்ன்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். இப்போ உங்களை பார்த்து உனக்கு ஜேம்ஸை மேரேஜ் பண்ணிக்கோ ஓகேவான்ற மாதிரி கேட்குறாங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சைலண்டாக நிற்கிறீங்க. வயன் உங்கள்கிட்ட தாம்மா கேட்குறேன், உனக்கு இந்த மேரேஜில் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கேட்க அங்கே ஃபாதர் கொஞ்சம் நிறுத்துறீங்களான்ற மாதிரி ஒரு வாய்ஸு. அப்படியே பார்க்குறீங்க, நம்ஜுன் தான் அப்படியே மூச்சு வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, ஒரு பெரிய ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ வந்து என்ன, உங்கள் அப்பா வந்து உன்னை தான் அன்றைக்கே போக சொல்லிட்டோம்ல, இன்னும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி கேட்க. இப்போது நம்ஜுன் வந்து ஃபாதர் அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பா, நான் அவளை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க, ஜேம்ஸோட சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்குறாங்க. நீங்களும் அவனை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ஜுனோட ஷர்ட்டை பிடிச்சி அவங்க அப்பா செம்மையாக அடிக்கிறாரு. என் பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டாலே, நீ திரும்ப வந்துட்டுருக்கேன் நம்ம சொல்ல. நம்ஜுன் வந்து அங்கிள் ஃபஸ்ட் ஷர்ட்டில் வந்து கையெடுங்களேன் அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து என்னடா பண்ணுவேன்ற மாதிரி ஒரு நம்ஜுன் தள்ளுறாரு. இப்போ நம்ம டேயில் அடிங்கு நானும் இது போனா போச்சு வயசில் பெரியவன் ஏதோ என் மாப்பிள்ளையோட மாமனாரன்னு ஒன்று விட்டா நக்கல் மயிரே பண்ணிகிட்டு இருக்கல நீன்ற மாதிரி உங்கள் அப்பா பல்லாருன்னு ஒரு அரட்டே அங்கே. நீங்கள் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஷாக்கு. நம்ஜுன்ல டே ஏன்டா விட்றா
மனசை சேர்த்து வித்துற போகிறேன்னு அடிக்கிறதுலமா சொல்ல. உங்கள் அப்பா வந்து நான் இப்போ போலீஸ்க்கு கூப்பிட்றேன், கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு. என்னால் மூஞ்சியம்மா இருப்பிடுங்க போயான்னு சொல்ல. ஜங்குக்கு அடிக்க வர இப்போ நம்ம சொல்லிட்டு இல்லை வேணாம் 1000 தானே என்னோட மாமனார் இப்பெல்லாம் அடிக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல. அப்போ ஜேகேவும் அப்போ தனியே கூட்டு போய் அடிப்போன்ற மாதிரி கேட்குறான். இப்போ அவங்க அப்பா செம்ம கோவம் நின்றுட்டுருக்க. இப்போ நம்ஜுன் வந்து உங்கள் அப்பாவோட ஷர்ட்டு கலர்லாம் சரி பண்ணி விட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொலகாரன் ஆக்கிடாதீங்க. நீங்கள் இத்தனை நாள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது கூட நான் எது சைலண்டாக இருந்தேன்னா நீங்கள் திருந்திடுவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் நீங்கள் மோமோவுக்கு விஷம் கொடுத்தீங்களோ அன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன் நீ திருந்தவே மாட்டேன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் உனக்கு மரியாதை குத்தன்வேன், அவ்வளோதான் அது மாதிரி சொல்ல. இப்போ உங்கள் அப்பாவும் வந்து இப்போ கோபம் வெளியே போகிறாரு. இப்போது நம்ஜுன் அப்படியே உங்ககிட்ட வரான், அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜேம்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் கீழே இறங்கிட்டான். இப்போ நம்ஜுனை நீங்கள் அப்படியே பார்த்து நின்றுருக்கீங்க. இப்போது ஃபாதர் வந்து நீ தான்ப்பா மாப்பிள்ளையான்ற மாதிரி கேட்க, நான் மட்டும்தான் இவருக்கு மாப்பிள்ளைன்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து அப்படியே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. ஜேம்ஸோட அவங்க அம்மா அப்பாவும் வந்து ஓரமாக நிற்கிறாங்க, எதுவுமே பேசலை. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுது, ஃபாதரும் பேர் என்னப்பா கிம் நம்ஜுன் உனக்கு ஒயனை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க, நம்ஜுனும் சம்மதம் அந்த மாதிரி சொல்கிறேன். உங்களே கேட்குறாங்க, நீங்கள் கண்ணு டிஎஸோட சம்மதம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ரிங் கொடுக்குறாங்க, 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ஜுன் அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏதோ நீ ட்ரீமில் இருக்கிற மாதிரின்னு பார்த்துட்ருக்க. என்னடியாச்சு அந்த மாதிரி கேட்க, இல்லை இது கருவா இல்லை நிஜமா எனக்கு தெரியல நம்ஜுனா அப்படின்றான். இல்லை மிஸ்டர் ட்ராகன் அந்த மாதிரி சொல்ல. மோமோ அப்படியே அவளை ஓடி வந்து நம்ஜுன் ஹக் பண்ணிக்கிறேன். இப்போது மிஸ்டர் டிம்பிள் அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து நம்ஜுன் வந்து மோமோவோட போரில் எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்க, மிஸ்டர் ட்ராகன் என்ன நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு நினச்சேன் தெரியுமான்ற மாதிரி சொல்ல. அது எப்படி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உன்னையும் அக்கா நான் விட மாட்டேன்ட்டு. சில 2 பேருமே வந்து நம்ம ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங் நினைக்கிறேன். அண்ட் இந்த மினி சீரீஸ்க்கு நான் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் போட வச்சுருக்கேன்டா. அண்ட் பாய் மூன்ஸ், லவ் யூ.